இன்னைக்கு 22வது நாள். நம்ம நேற்று டபுள் இன்னிங்ஸ் வந்து அடிச்சிருக்கோம், 2 எல்லையை தொட்டிருக்கோம். இப்போ 2 எல்லையும் நம்ம தொட்டிருக்கோம். என்னென்னா சியாச்சினுடைய பார்டரை நம்ம போயிட்டு வந்துட்டோம். அடுத்து வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்த்துக் வில்லேஜை தாண்டி தாங் அப்படிங்கிற வில்லேஜுக்கு நம்ம போயிட்டு வந்திருக்கோம். இப்போ அந்த 2 இதுலேயும் வந்து நம்ம 2 பார்டரையும் நார்த்தில் நம்ம வந்து டச் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ நம்ம போகிற இடம் வந்து சங்லா பாஸு, பாங்காங்கு, அடுத்து உம்லிங்லா பாஸ். இப்போ இது வந்து ஹையஸ்ட் பீக் மவுண்டெயின், அதாவது சங்லா பாஸ்க்கு அடுத்து உம்லிங்லா வந்து இது. அதை தாண்டி வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கும் போவோம். அங்கே டெம்சுக் ஒரு இடம், டெம்சுக்னு ஒரு இடம் சைனா பார்டரில் காட்டுது, அதையும் போயிட்டு வருவோம். இப்போ நம்ம வந்து லே மார்க்கெட்டை சுற்றி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் லேவுடைய மார்க்கெட்டுக்கு, லடாக்கோட லேவுடைய மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம வந்த அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோம்னா, கொஞ்சம் நைட்டில் பார்த்தா நிறைய கடைகள் வந்து பூட்டி கிடந்தது. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஜெர்கின் விற்கிறாங்க. இந்த ஜெர்கின் எவ்வளோன்னு கேட்போம். भैया कितना है ये? 750. இந்த டைப் வந்து 750 ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் குளிர் வந்து தாங்குமான்னு தெரியாது. பட் இந்த மாதிரி நல்ல ஜெர்கி இந்த மாதிரியில் கொஞ்சம் பெருசாக வந்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் இந்த குளிருக்கு சரியாக வரும். இது வந்து இந்த ரெக்ஸின் மெட்டீரியலில் வருது. ரெக்ஸின்னா உள்ளுக்குள்ளே நல்லா கதை டபுள் ஸ்டிச் வச்சு வரும். அப்படி வாங்க இப்போ உள்ளுக்குள்ளே மெயின் மார்க்கெட்டுக்கு போவோம். இது ஃபுல்லாக வந்து மார்க்கெட் தான். கம்ப்ளீட்டாக ஒரு இடத்த ஒதுக்கி கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் சில ப்ரைவேட் இது இருக்குது, சில வந்து ஓன் கடைகளும் கட்டியிருக்காங்க. இதில் நம்ம A3 கிராஃபர் ஃபவுண்டர் வந்து என்ன கேட்குறாருன்னா, அவருக்கு ஏதாவது ஷார்ட்ஸ் இங்கே அவைலபிளாக கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ட்ரை பண்ணி பார்ப்போம் வேறு ஏதாவது கடைகளில் அமைதான்னு சொல்லிட்டு அவர் சைஸுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இது ஒரு மேக்ஸிமம் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் போல தெரியுது. நம்ம தேடுற பொருட்கள் கிடைக்கல. ஏன்னா அதிகமாக வந்து ஸ்வெட்டரும் அந்த வின்டர் ட்ரெஸ்ஸும் தான் இருக்குது. அதே போல் வந்து கல்ச்சுரல் ஆர்ட்ஸு, அந்த ஹேண்டிகிராஃப்ட் அந்த இது இருக்குது. மற்றபடி பெருசாக வந்து இருக்கிற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் நம்ம போய் என்ன செய்வோம், செக் பண்ணி பார்ப்போம். அந்த கடைக்கு போவோம், ஏதாவது ஒரு கடையை தேர்ந்தெடுத்து நம்ம அந்த கடையில் நம்ம தேடுற பொருட்கள் வந்து கிடைக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதில் கிடைக்கலன்னா அடுத்த கடைகளுக்கு நம்ம நகருவோம். உள்ள வந்து ஷார்ட்ஸ் இருக்குமான்னு பார்ப்போம். ட்ரௌசரா ஷார்ட்ஸா? 3x4 3x4. Anybody is there? Other than you? எங்க இருக்கு 3x4? இதா இல்லைங்க. Handheld oxygen. ஷாப் எல்லாமே வந்து ஒரு அலங்கார பொருள் இருக்க தவிர ஒரு இந்த இது இல்லைங்க. என்னன்னா கேஷுவல் ட்ரெஸ்ஸு நம்ம தேடுற மாதிரி அது இல்லை. ஒரு சொவேனியர்ஸ் வாங்கலாம், இங்கே வந்ததுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு பொருள் வாங்கலாமே தவிர மற்றபடி கேஷுவலாக இங்கே வந்து வியர் அண்ட் டியருக்கு வாங்கணும்னா அது வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் இருக்கா கிரீன் கலர். இந்த சைடும் கடைகள் நிறைய இருக்குங்க. இந்த சைடு உள்ள கடைகள் வந்து அதுதான் திறந்துருக்கு, பாதி வந்து இன்னும் திறக்கலை. பட் வந்து மார்க்கெட்டில் பெருசாக கூட்டம் இல்லை. காரணம் என்னென்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் டூரிஸ்டர்கள் யாரும் வராமல் இருக்கிறதுனால இங்கே வந்து பெருசாக வந்து வியாபாரம் இல்லை. பாருங்கள், வெறிச்சோடி கிடக்கு. ரொம்ப நம்ம தேடுற பொருளே கிடைக்கல. மற்றபடி இங்கே நமக்கு தேவையில்லாத பொருட்கள் நிறைய இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்டாரண்ட் அது இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து திபெத்தியனுக்கு தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க. அங்கே வந்து சில பொருட்கள் இருக்குது. அங்கே போய் நம்ம பார்த்து நமக்கு தேவையானதா அல்லது சொவீனியர்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு கேட்டு பார்ப்போம், யார் ஃப்ரீயாக இருக்கா. யாருமே ஃப்ரீயாக இல்லை, எல்லாமே பிஸியாக தான் இருக்காங்க. இந்த கேட்டு பார்ப்போம்.
Hello, Sure, sure. Hi, how are you? how are you? Fine. What is this? And Good. could you tell me this? What is this? Because I haven't know about this. I saw that, but Rane kiya rohna video se bana ah, video mat bana. YouTube. हाँ YouTube. No. I will buy that. But I have to negotiate with you. That's why he's asking. Your face is not showing that. You just tell me what is this? This one Previ. Prayer. हाँ. For the prayer. This is Ladakh for prayer. This is for souvenir to me. How much is this? This one 1,600. 1600. 1600 ரூபாயா? 1600 ரூபா. இது வாங்கலாம்னு பார்த்தா சரி கொஞ்சம் நல்லா இருக்கு. This is rotating. Yes. இது இப்படி இப்படி சுத்தலாமா அவங்களுடைய ஞாபகத்துக்கு. Clockwise. Yes. Clockwise. Yes. Give me some reasonable price. Reasonable price. 600. 600 கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமர்னால. ஸோ அவங்க she is going to sell first customer to me, so she intend to give me that for reasonable price. We take this for 850. This one brass. இது brass. This is for metal. Iron metal. இது iron metal. இது இரும்பு. இது வந்து brassல இருக்கு. இது நல்லா இருக்குல்ல? இதா? Okay. Give me this one for 500. First customer. I'll take it for 500. Not possible. Please, no. 800 you take, okay? But you have to give me some reasonable price for the first customer. Reasonable. For first customer. 800 reasonable price, okay? That is you are saying the big fixed price. 750, okay. Last actual price 1,200. Okay. Please don't say. Give to me. You just a first customer for 600. Okay. இது 600 ரூபாய்க்கு வாங்கி 600. வச்சுக்கலாம். Not possible, please. No. I'll do that. Bhaiya, nahi aayega. Okay, 650. No, bhaiya, no. 650. 750 last price. 750 otherwise. Okay, this one 700. Keep it. No. Keep it. 750, please. 750. No. வர்ற வழியிலாம் பார்த்துருப்பீங்க. மற்ற பாஸ்க்கும் இந்த பாஸ்க்கு என்ன வித்தியாசம்னா இந்த பாஸில் நல்ல ஹைவேஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு 75 கிலோமீட்டர்ஸில் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் ஹைவேஸ் நல்லா இருந்துச்சு. 15 கிலோமீட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம பீக் ஆஃப் இந்தியன் மவுண்டெயினுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம ஏற்கனவே காடுங்கா பாஸ் பார்த்தோம். 17,586 பீக்கு. இதுதான் வந்து வேர்ல்டுல வந்து 10th ஹையஸ்ட் பீக்கு. இந்தியாவில் வந்து 2nd ஹையஸ்ட் பீக்கு. ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பீக்கு வந்து உம்லிங்லா. முடிஞ்சா நாளைக்கு அதுக்கும் போவோம். இதுதான் வந்து இந்த பாஸ்லானா இங்கிட்டு ஓரத்தில் பாஸ்லானாலே ஹையஸ்ட் மோட்டாரபிள் பீக்கு வந்து இதுதான். அதனால நம்ம இதை செகண்ட் இதை நம்ம டாப் மோஸ்ட் இதை ரீச் பண்ணிட்டோம். அடுத்து உம்லிங்ல தான் வந்து இருக்கிறதுலேயே டாப்பு 19,000 சொல்கிறாங்க. பட் அதை நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதுக்கும் போவோம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். எங்கன்னா நம்ம சங்லா பாஸ்லேருந்து இப்போ பேங்காங் லேக்குக்கு வந்திருக்கோம். வர்ற வழியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பர்ஃபெக்டான ரோடு, நல்ல ஹைவே, சூப்பரான ஹைவே. ஒரு 80 கிலோமீட்டருக்கு வந்து அருமையாக போட்டிருக்காங்க. நல்லா இருந்தது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் இந்த பேங்காங் லேக்குடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த மூணு சேராக உட்காந்துருக்குல, அதுதான். அது என்னன்னா 3 Idiots அப்படிங்கிற ஒரு படம் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பேங்காங் லேக் வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குஷி பீச் பார்த்தீங்கன்னா, குஷி படம் எடுத்ததுக்கப்புறம், அந்த நந்தா படம் எடுத்ததுக்கப்புறம் குஷி பீச் வந்து ஃபேமஸ் ஆச்சு. அதே மாதிரி தான் இதுவும். இங்கே பாருங்கள், நிறைய வந்து காட்டேஜஸ் இருக்குது தங்குறதுக்கு. இந்த லேக்கில் ஒரு நாள் தங்கிட்டு போகிற மாதிரி அழகாக இருக்குது. தங்கலாம், கேம்பிங் போடலாம் அப்படின்ட்டு. பட் ஓன் கேம்பிங் யாருமே போடலை. ஏன்னா வந்து இது தூசியான பகுதினால மழை வந்து ரொம்ப இதாக இருக்குது, அதனால இது இல்லை. வாங்க நம்ம வந்து வாட்டர் வந்து சால்ட் வாட்டரா ஃப்ரெஷ் வாட்டராங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். வாங்க டெஸ்ட் பண்ணுவோம். சலைனா இல்லை ஃப்ரெஷ் வாட்டர், உப்பு தண்ணி சால்ட் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர் கிடையாது. ஆனால் வந்து ரொம்ப உப்பு இல்லை, ரொம்ப கசக்கலை, கடல் மாதிரி. பட் ஆனால் ஓரளவு வந்து சால்ட் வாட்டர். இது எதுக்கும் பயன்படாது இந்த தண்ணி. ஸோ இது வந்து மெல்ட் ஆகி வர்ற தண்ணி தான். ஆனால் வந்து எப்படி வருதுன்னு தெரியல. கடல் மட்டத்திலேருந்து, கடல்ல இருந்து வர்ற மாதிரி வருது. ஆனால் எப்படி வந்து சால்ட் ஆகுதுன்னு தெரியல. எல்லாமே டீஃப்ரைஸ் வர்ற வாட்டர் தான். இருந்தாலும் என்ன செய்ய, இந்த வாட்டர் வந்து நோ யூஸ்ஃபுல் ஃபார் எனி அக்ரிகல்ச்சர் பர்பஸ். சும்மா பார்க்கலாம், அவ்வளோதான். இல்லை குளிக்க கூட முடியாது, நோ மினரல் கான்டென்ட். இல்லை குளிக்கலாம்னா வந்து அந்த டெம்பரேச்சர் நமக்கு பாடி அப்சர்வ் பண்ணாது. வந்திருக்காங்க, பேர் சொல்லிருங்க. என் பேரா கார்த்தி. என் பேரு கார்த்திக். அவங்க சென்னையில இருந்து ஃபிளைட்ல வந்திருக்காங்க. இங்க பைக்ல இது பண்ணிருக்காங்க. பைக் ரெண்ட் எடுத்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸ்கூட்டரு இந்த மாதிரி 3 Idiotsல வர்ற மாதிரி. நண்பன் படத்துலையும் இப்படி தான் வரும். ஆனால் நண்பன் படம் வந்து தனுஷ்கோடி அந்த மாதிரி இடங்கள் எடுத்தது. இவங்க வந்து மேலே வச்சு அதை ஒரு பிஸ்னஸாக மாற்றி உட்கார்றதுக்கு 40 ரூபா, ஸ்கூட்டருக்கு 50 ரூபா அப்படி சொல்லி சொல்லிக்கிறாங்க. வந்தால் நீங்கள் லேக்கை மட்டும் பாருங்கள். பார்த்தா ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி இந்த பியூட்டியெல்லாம் பார்க்கலாம். பட் வந்து லேக்கும் பிரயோஜனம் இல்லை. தெர் இஸ் நோ ஃப்ரெஷ் வாட்டர். இதுவும் வந்து ஒரு பர்பஸ் இல்லை. வந்தால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு இதெல்லாம் பார்த்து ஒரு நேச்சர் பியூட்டியை ஒன் டைம் அட்ராக்ட் பண்ணலாம், அவ்வளோதான். மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக இல்லை. மேலே வந்து ஸ்கை ப்ளூவாக இருக்கிறதுனால வாட்டரும் ப்ளூவாக இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து சால்ட் வாட்டர் ஒயிட்டாக இருக்கும். மேலே ப்ளூவாக இருக்கிறதுனால தான் கீழேயும் ப்ளூவாக இருக்குது. பட் இது வந்து ஃப்ரீஸ் ஆகி வர்றது தான், டீஃப்ரீஸ் ஆகி வர்ற தண்ணி தான். பட் எப்படி வந்து இது சால்ட் ஆகுதுன்னு தெரியல. சுற்றி பாருங்கள், மலையிலிருந்து தான் வந்திருக்கோம். ஆனாலும் வந்து எதுக்கும் பயன்படாத ஒரு தண்ணியாக இருக்குது. அந்த சைடு ஒரு போட்லாம் வச்சுருக்காங்க, அது மிலிட்ரி யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது எங்கேருந்து வருது, எந்த பக்கம் போகுதுன்னு சொல்லி தெரியல. ஆனால் மற்ற இடங்களில் ஃப்ரெஷ் வாட்டர், ஃப்ரெஷ் ஐஸ் தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த இடத்துல இது இல்லை. இந்த மோட்டர் போட்டு மட்டும் சவாரி பண்ணுறாங்க. நாங்கள் பாருங்கள், ஒரு மோட்டர் போட்டு அப்படி சுற்றி காமிச்சிட்டு வருவாங்க போல தெரியுது. ஒரு ஆளுக்கு 500 ரூபான்னு சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்க போல். அது வேணால் வந்து ஸ்டீம் போட்டில் என்ன செய்யலாம், ஒரு ட்ராவல் பண்ணிவிட்டு வரலாம், போட்டிங் வேணால் பண்ணலாம். மற்றபடி இதில் ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான். இது இந்த சைடு வரும்போது ஒன்ஸ் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். உம்லிங்கில் ஓப்பன் பண்ணியிருந்தால் நம்ம என்ன செய்வோம், போவோம். பட் இந்த டைம் விட மாட்டாங்க. நாளைக்கு ஏர்லி மார்னிங் போயிட்டு வேணால் விட்டா ரிட்டர்ன் ஆகும். அப்படி இல்லைன்னா ஹன்லேலேருந்தே நம்ம அப்படியே ரிட்டர்ன் ஆகிடுவோம். ஓகே. நம்ம இப்போ பேங்காங்கில் வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா, ஹான்லே போய் அங்கேருந்து உம்லிங்லா போகலாம்னு ஒரு பிளானு. நம்ம போகிற வழியில் பாருங்கள், டெம்பரேச்சர் வந்து 10க்கு மாறுது பாருங்கள். இந்த டெம்பரேச்சரை வந்து காட்டுறதுக்காக வந்து உங்களுடைய வண்டியினுடைய இவிஎம்மை உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன். வெளியில் எக்ஸாக்ட் என்ன டெம்பரேச்சர் காட்டுமோ அந்த டெம்பரேச்சரை வந்து டிஸ்பிளேயில் காட்டும். நம்மளுடைய அடுத்த பிரச்சனைங்க,
இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் டயர் வந்து பர்ஸ்ட் ஆயிடுச்சு. அது ஏதோ கல் குத்தி தெரிச்சிருச்சு. டாப் மோஸ்ட் பீக்கில் வந்து ஒரு வெயில் இருந்ததுனால யாருமே அந்த பக்கம் வரல நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பட் ரொம்ப கஷ்டமாக போச்சு. அது வந்து கலட்டி எடுத்து ஸ்டெப்னியை மாட்டுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ரிமோட் ஏரியா, தண்ணி கூட இல்லைன்னா வந்து செத்தே போயிருப்போம். அந்த அளவுக்கு மாட்டிக்கிட்டோம். பட் ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா அது வந்து ஒரு காலை நேரம் 8, 8:30, 9 மணிக்குள்ளே அதில் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம். பாருங்கள், கல்லுலாம் வச்சு ஜாக்கி ஏற்றி இறக்குறதுக்குள்ளே பெரிய பிரச்சனையாச்சு. இது எலக்ட்ரானிக் ஜாக்கியும் ட்ரில்லரும் வாங்க. இப்போ நம்ம உம்லிங்லா பாஸ் போகிறதுக்காக ஹான்லியிலேருந்து போகக்கூடிய ரூட்டில் போகிறோம். பாருங்கள், நம்மளை வரவேற்கிற மாதிரியே ஸ்னோ வந்து விழுது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ தான் லேசாக ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வண்டியை இன்சைடுக்கு வந்து எவ்வளோ லாங்காக உள்ளே போகிறோமோ அவ்வளோ தூரம் இதாக இருக்கும் பாருங்கள். அதாவது மழை பெய்கிற மாதிரியே வந்து அப்படியே வந்து நமக்கு பஞ்சு தூள் நம்ம மேலே வந்து படுற மாதிரி இருக்குது. கிளாஸ் எல்லாம் வந்து வைப்பர் ஓடுறதுனால கிளாஸ் கொஞ்சம் கிளியராக இருக்குது. இல்லைன்னா நம்மளுடைய கிளாஸ் ஃபுல்லாக இதாக இருக்கும். நம்ம பாருங்கள், யூ ஆர் அப்ரோச்சிங் தி ஹையஸ்ட் பீக் இன் தி வேர்ல்டு. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து உம்லிங்லா பாஸ் வந்து நெருங்கிட்டோம். நம்ம இங்கே வந்துட்டோம் பாருங்கள். யூ ஆர் ஹியர் இன் ஹையஸ்ட் பீக் மோர் தென் தி எவரெஸ்ட் கேம்ப். எவரெஸ்ட்டுக்கு பேஸ் கேம்பை விட இது வந்து ஹையஸ்ட் உம்லிங்லா பாஸ். 19,024 அடி உயரத்தில் இருக்கும். நம்ம உம்லிங்லா பாஸ் வந்துட்டோங்க. பார்த்தீங்களா, அந்த போர்டு தெரியுதா? இதுதாங்க உம்லிங்லா பாஸ். உம்லிங்லா பாஸை வந்து நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பல தடைகளை தாண்டி இப்போ நம்ம இந்தியாவினுடைய நார்த் வெஸ்ட்டில் கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய எல்லைப்புறமான உம்லிங்லா பாஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இது இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் பாஸ், ஹையஸ்ட் பீக், வேர்ல்டு ஹையஸ்ட் பீக். நம்ம பார்த்தோம் இல்லையா, ரொட்டாங் பாஸ், சின்குலா டாப், கார்டுங்லா, சங்லா, இப்போ நம்ம உம்லிங்லா 19,19024 ஃபீட்டு. இப்போ நம்ம வந்து ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து ஜீரோவில் இப்போ 19,024 ஃபீட்டில் இருக்கோம். இப்போ ஹையர் தி ஹில் பாருங்கள், இந்த வெல்கம் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஹையஸ்ட் மோட்டாரபிள் பாஸ் இன் தி வேர்ல்டு. உலகத்திலேயே, அதாவது மோட்டாரில், காரில், பைக்கில், லாரியில், பஸ்ஸில் அக்சஸ் பண்ணக்கூடிய ஹையஸ்ட் பீக்கு வந்து இந்த உம்லிங்லா பாஸ் தான். இதுக்கு வந்து நமக்கு மிகவும் ரொம்ப கை கொடுத்தது என்னென்னா நம்ம பிக் டாடியான வார்ஹார்ஸ். இதுதான். எத்தனை பஞ்சரானாலும் நம்ம தயங்காமல், கலங்காமல், பயப்படாமல் நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஆல்மோஸ்ட்டு இந்தியாவுடைய நார்த் வெஸ்டினுடைய ஈஸ்டர்ன் பார்ட்டினுடைய பார்டரை டச் பண்ணிட்டோம். இதுவும் ஒரு காரணம் நம்ம வந்து இந்த இடத்த தேர்ந்தெடுத்தது. இப்போ இப்படியே போனோம்னா சைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய டெம்சோக் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் டவுன் இருக்குது. அது சைனாவுடைய பார்டரில் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் நம்ம அதையும் பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க. ரெடி? எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்மளும் ஐ லவ் உம்லிங்லா 19,024 feet highest peak in the world we reached in our life. இதில் ஒரு தடவையாவது நீங்கள் கண்டிப்பாக எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் செல்ஃப் டிரைவோ அல்லது டாக்ஸியோ மோட்டரோ எடுத்துகிட்டு நீங்கள் வரணும். சப்போஸ் இப்போ நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கோம், ராமேஸ்வரம் ஒரு எல்லையிலேருந்து இப்போ 2வது எல்லை 3வது எல்லையை நம்ம சர்ச் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஊரில் இருந்து, தமிழ்நாட்டிலேருந்து சொந்த பைக்லேயோ அல்லது கார்லேயோ யாராவது இந்த உம்லிங்லாவை ரீச் பண்ணியிருந்தா சொல்லுங்கள், அவங்களையும் நம்ம சந்திப்போம். இப்போ நம்ம கிழக்கு பகுதியினுடைய, நார்த் வெஸ்டினுடைய கிழக்கு பகுதி எல்லையை ரீச் பண்ணிட்டோம். நார்த்தினுடைய வடக்கினுடைய எல்லை சியாச்சினையும் தாங் வில்லேஜையும் ரீச் பண்ணிட்டோம். அங்கே தான் வந்து சிஓஎல்லும் லைன் ஆஃப் கண்ட்ரோல் சைனா இந்தியா பார்டர் ஷேரிங் பாகிஸ்தானும்.
அடுத்து நம்ம ஒரே ஒரு எல்லை இருக்குது, அது வெஸ்டர்ன் பார்ட்டு. நம்ம அடுத்து ஸ்ரீநகர் முடிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், அடுத்து அங்கே போவோம். இப்போ நம்ம டெம்சூக்கை வந்து சைனாவுடைய பார்டரை டச் பண்ணிட்டு வருவோம். இப்போ நம்ம அடுத்து வந்து உம்லிங்லா பாஸை தாண்டி டெம்சோக்குன்னு சொல்லக்கூடிய சைனா பார்டருக்கு இருக்கக்கூடிய போகிறோம். பாருங்கள், இந்த ரோடு வந்து ஃபுல்லாக பனியாக இருக்குது. வந்து இதில் தான் 4 வீல் டிரைவ்னால வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஸ்கிட்டிங்கோடைய ப்ரொடக்ஷனை போட்டு நம்ம வந்து 4 வீல் டிரைவில் போகிறோம். இந்த இடத்துல பனியாக இருக்குது, கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சரு. அதனால் நம்ம வந்து திரும்பி வந்துடுவோம். அப்படி இல்லை, பனி முடிஞ்சிருச்சு, அடுத்த ரோடு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அந்த எல்லைக்கும் என்ன செஞ்சிருவோம், போயிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், டயரே ஸ்கிட் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த தூரத்துலேருந்து டெம்சூக் வந்து 26 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே பாருங்கள், மலை மேலே வந்து சின்ன சின்ன வீடுகள் மாதிரி மேலே அப்சர்வேஷன் கேம்ப் மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து மிலிட்ரி வந்து வாட்ச் பண்ணுறதுக்கான்னு சொல்லி நம்ம ஒரு நினச்சோம். ஆனால் மிலிட்ரிக்காரவங்கள்ட்ட கேட்கும்போது ஜூலை டு ஆகஸ்ட் வரைக்கும் இங்கே இந்த ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஊருக்காரவங்க வருவாங்களாம் பக்கத்தில் இருந்து. அது சைனா பார்டர்லேருந்து வர்றாங்களா, இந்தியா பார்டர்லேருந்து வர்றாங்களான்னு தெரியல. அந்த டைமில் வந்து அவங்க என்ன செய்வாங்களாம், தங்குவாங்களாம். மேபி அது மிலிட்ரிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, வாட்சிங் சர்வேலன்ஸ்க்கு அவங்களுக்கு பர்பஸாக இருக்கும் போல் தெரியுது. ஆனால் இங்கே மனுஷன் வாழலை, மிலிட்ரி கேம்ப் மட்டும்தான் வச்சுருக்குறாங்க. பட் சைனாவுடைய பார்டரு இங்கேயும் வந்து குளிர் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து டெம்சோக்குடைய எண்டுக்கு வந்துட்டோம், எண்ட் ஆஃப் தி ரோடு. அதுக்கு அங்கிட்டு வந்து மிலிட்ரி பேஸ் கேம்ப் தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து என்ன செஞ்சுருக்கோம், உம்லிங்லா பாஸ்லேருந்து டெம்சோக்குங்கிறதுக்கு வந்துட்டோம். இதுதான் பாருங்கள், ஐ லவ் டெம்சோக்குன்னு சொல்லி மிலிட்ரி இருக்காங்க. அதுக்கு யாருமே இல்லை, ஊர் பேர் தான் இருக்கே தவிர ஊரில் மக்கள் இல்லை. இப்போ வந்து இங்கே ஒரு கேஃபிடேரியா வச்சுருக்காங்க, அதுவும் மிலிட்ரிக்கு தான். பட் அதில் வந்து மிலிட்ரிக்கும் இங்கே வந்துட்டு போகிறவங்க ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க போல தெரியுது. நம்ம மட்டும்தான் இன்றைக்கி வந்திருக்கோம். வந்ததுக்கப்புறம் யார் வந்தால் என்ன செஞ்சாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. எங்களோட ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. நாங்களும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஏன்னா ஒபே பண்ணணும் இல்லையா, அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும். நம்ம டூரிஸ்ட்டு, அதனால் அவங்க ப்ரொடெக்டட் ஏரியாவில் இருக்கும்போது யார் வந்துட்டு போகிறாங்கிற டீட்டெயில் வேணும். அதனால் நம்ம வந்துருக்கோம். இப்போ அந்த கேன்டீனில் நம்ம ஒரு சாயாவை குடிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்வோம், திரும்ப வந்து நம்ம பழையபடி பயணம். ஃப்ரெண்ட்ஸ், வர்ற வழியில் இந்த சிலையை பார்த்தோம், ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. என்னென்னு தெரியல, தெரிஞ்சால் இந்த சில சென்டர் ஆஃப் தி சிட்டி லேயில் இவருடைய சிலை வச்சுருந்துச்சு. அவருடைய போர்டு டிஸ்பிளே இருக்குது. இவர் தான் ரூலர் ஆஃப் தி லடாக்குன்னு நினைக்கிறேன், பிஃபோர் பிரிட்டிஷில். இந்த டீட்டெயில்ஸ் இவ்வளோ. இப்போ நம்ம உம்லிங்லா பாஸில் ஹன்லேயிலேருந்து நம்ம திரும்ப லே வந்துட்டோம். லே வந்து தான் திரும்ப ஸ்ரீநகர் போகணும். இப்போ ஸ்ரீநகர் போகிற வழியில் கார்கிலுக்கு முன்னாடி இப்போ மேக்னெட்டிக் ஹில்லுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துல இப்போ பாருங்கள் நியூட்ரல் போட்டேன். இங்கேருந்து புல்லிங்கில் வந்து டவுன்வேர்டில் வந்து நியூட்ரல் போட்டால் வண்டியை தானாக இழுத்துட்டு போகும்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் டிஸ்பிளேயில் காட்டுற நியூட்ரல் போட்டுட்டு இப்போ வண்டி ஸ்லோவாக மூவ் ஆகுது. வந்து இப்போ நான் எந்த இதுவுமே செய்யலை. அன்ஃபார்ச்சுனேட் என்னென்னா, இது ஆட்டோமேட்டிக் வண்டி. நம்ம கியரில் இருந்துச்சுன்னா என்ன செய்யும், தானாக இழுத்துட்டு போயிடும். நம்ம கியர் போடணுன்ற அவசியம் இல்லை, மேனுவல் இருந்தால் மட்டும்தான் மாற்ற முடியும். அதனால் ஆட்டோமேட்டிக் வண்டினால நான் நியூட்ரல் போட்டது காரணம். நான் ஆக்சுவலாக நியூட்ரல் போட்டு இப்படி டவுனில் இறங்கக்கூடாது, அது கொஞ்சம் டேஞ்சரான இது, கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால். அதனால நம்ம வந்து என்ன செய்கிறோம், இப்படி இருந்தாலும் உங்களுக்கு வியூவர்ஸ்க்கு காட்டணுங்கிறதுக்காக அந்த மேக்னெட்டிக் ஹில் உண்மையாக இல்லையாங்கிறத ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன், கிளாரிஃபிகேஷன் பண்ணணும், ஒரு அப்சர்வேஷன் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். பட் இதே மாதிரி ஒரு இது வந்து டவுன்வேர்டு ஹில், டவுன்வேர்ட் புல்லிங்கில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. இதே மாதிரி நான் சவுதி அரேபியாவில் ஃபீல் பண்ணியிருக்கோம். அது வந்து அப்வேர்ட் ஹில், கீழே வண்டியை நிறுத்தினா மேல் நோக்கி இழுத்துட்டு போகும். அதுவும் இதே மாதிரி தான். ஆனால் அதில் வந்து நியூட்ரல் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்னென்னா வந்து கியரில் போட்டால் தான் வந்து வண்டி நம்ம கண்ட்ரோலில் போகும்னு சொல்லுவாங்க. அது அப்வேர்ட் ஹில்லில் போடுறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வண்டி ஏறி போகிறது. இப்போ டவுன்வேர்டு ஹில்லில் வந்து நியூட்ரல் போடுறது வந்து கொஞ்சம் சிரமமானது தான். இப்போ பாருங்கள், வண்டி 40, 30, 40, இப்போ 50, 60 வேகமாக எழுது. ஆல்மோஸ்ட் இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புல்லிங் பவர் தான். இப்போ டவுன்வேர்டு ஹில்லில் வந்து யூஸ்வலாக வந்து இறங்குறது தான். பட் இந்த ஸ்லோப்பு வந்து நல்ல இறக்கமாக இருக்கிறதுனால, ஸ்லிப்பிங் ஸ்லோப்பு மாதிரி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது, இந்த இது வந்து போகுது. இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுது இந்த மாதிரி. இதில் வர்றவங்க சும்மா ஃபஸ்ட் டைம் செக் பண்ணுறவங்க என்ன செய்வாங்க, மேக்னெட்டிக் ஹில்லில் போட்டு செக் பண்ணுவாங்க. பட் பெண்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து பிரேக் போட்டு ஸ்பீடை குறைக்கத்தான் செய்ய முடியும். இப்போ நியூட்ரலில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கியரில் இருந்தால் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால் வந்து மேனுவல் வண்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தயவுசெய்து கியர்லேயே போங்க, நியூட்ரல் போட்டுறாதீங்க.
இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய முடியல, இதை செக் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம வந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது, இப்போ கியர் போட முடியாததுனால நம்ம நியூட்ரலில் போட்டு போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அது எண்டு எங்கே போகுதுன்னா சங்கம் பாயிண்ட்னு சொல்லிட்டு 2 ரிவர் முடிகிற இடம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து என்ன செய்யுது இந்த இது போகுது. பட் வந்து இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை, மேக்னெட்டிக் ஹில்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப டவுன்லோட் ஸ்லோப் இருக்கிறதுனால வண்டியோடைய புல்லிங் பவர் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால வந்து கீழே இறங்கத்தான் செய்யும். அது வந்து ஒரு நேச்சுரல் சர்க்கம்ஸ்டான்சஸ், இயற்கையினுடைய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால என்ன செய்யுது, இந்த வண்டி வந்து வேகமாக போகுது. இது வந்து நம்ம அந்த எண்டு வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், போவோம். அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுற இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஆனால் எண்டும் ஸ்டார்டிங்கும் ஸ்டாப்புன்னு சொல்லி போட்டிருக்காங்க, எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி. இந்த மேக்னெட்டிக் ஹில்லுன்னு சொல்லி ஒரு ஸ்டாப்புன்னு போட்டிருக்காங்க. அது வந்து இந்த கோகாட்டுங்கிற ஒரு என்டர்டைன்மெண்ட் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப் வந்து இந்த சங்கம் வியூ பாயிண்ட்டுக்கிட்ட கரெக்டாக வந்து நிற்கிது. இது கிட்டத்தட்ட நம்ம மேக்னெட்டிக் ஹில்லோட எண்டில் இப்போ நிற்கிறோம். அந்த எண்டு வந்து சங்கம் வியூ பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நிற்கிது. இது வந்து என்னென்னா 2 பக்கமும் வந்து பாருங்கள், ஒரு ஆறு வந்து இந்த பக்கம் சாங்ஸ்கர் வேலி ஆறு வருது, இந்த சைடு நூப்ரா வேலி ஆறு வருது. இப்போ இந்த 2 ஆறுமே வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு இடத்துல வந்து சேர்ந்து அந்த 2 ஆறும் ஒரே ஆறாக வந்து ஒரு இடத்துல பிரிஞ்சு போகுது. இப்போ நீங்கள் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சங்கம் வியூ பாயிண்ட்டுங்கிறது இந்த மீட்டிங் பாயிண்ட்டை தான் வந்து ஹிந்தியில் என்ன செய்கிறாங்கன்னா சங்கம் சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த கீழே அந்த சைடு ஒரு ஆறு, இந்த சைடு ஒரு ஆறு, நூப்ரா வேலியிலேருந்து வரக்கூடிய ஆறு வந்து பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. அந்த சைடு ஜான்ஸ்கர்லேருந்து வரக்கூடிய ஆறு பாருங்கள் தூசியாக கலங்கி இருக்குது. ஆனால் தண்ணி வந்து டிஃப்ரென்ஷியேட் இருந்ததுன்னா எது மெஜாரிட்டியாக இருக்கோ அதுதான் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நூப்ரா வேலியிலுடைய தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ப்ளூவாக இருக்குது. சான்ஸ்கரோட வேலியிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணி வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் தூசியாக இருக்குது. ஏன்னா அந்த பகுதியில் வந்து தூசியாக தான் இருக்குது, மண்ணும் தூசியுமாக தான் இருக்குது, பட் ஸ்னோ ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து இந்த 2 பார்ட்டும் ஒரே இடத்துல சேரும்போது பாருங்கள், இந்த ப்ளூவாக இருக்கக்கூடிய ரிவர் அந்த தூசியிலே சேர்ந்து 2மே தூசியாக தான் என்ன செய்யுது, ஒரே வேலியாக வந்து போகுது. இப்போ அதுக்கு கீழே நம்ம போய் இறங்கி பார்க்கலாம். இது டூரிஸ்ட் பாயிண்ட்டு தான், இங்கே போட்லாம் ஓட்டுறாங்க, போட்லாம் இது பண்ணுறாங்க. பட் வந்து அது ஒரு ஈவினிங் டைம் வின்டரில் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சம்மரில் இருக்கிறதுனால நூப்ரா வேலி பக்கம்தான் வந்து இது பண்ணுறாங்க. ஏன்னா அந்த சைடு போனால் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து வாட்டருடைய ஃபோர்ஸ் கரண்ட் வந்து அதிகமாக இருக்குங்கிறதுனால அந்த சைடு வந்து போடலை. பட் இந்த 2 பாயிண்ட்டும் மீட்டிங் பண்ணக்கூடிய இடமும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். இங்கிட்டு நூப்ரா வேலி லெஃப்ட் சைடும் ரைட் சைடு வந்து சான்ஸ்கர் வேலியுடைய ரிவரும் 2 சேர்த்து ஒரே ரிவராக என்ன செய்யுது, கீழே ஸ்ரீநகரை நோக்கி பாயுது. அதுதான் இப்போ நம்ம வந்து லேயில் கம்ப்ளீட்டாக ஒரு 4 நாள் நம்ம இருந்தோம். ஃபஸ்ட் நாள் வந்து லேயுடைய மார்க்கெட்டை சுற்றி பார்த்தோம். அதன் பிறகு வந்து நம்ம சியாச்சின் போனோம், டுட்டுக் போனோம் 2வது நாள். 3வது நாள் வந்து சங்லா பாஸும் உம்லிங்லா பாஸ் போனோம். 4வது நாள் திரும்ப நம்ம என்ன செய்கிறோம், லேக்கு போகிறதுக்காக திரும்ப வந்து ரெஸ்ட் எடுத்து இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ இந்த பாட்டில் லேயில் வந்து போகிறதுல நமக்கு கஷ்டம் என்னென்னா, படும்லேருந்து நம்ம லேக்கு வர்றதே பெரிய கஷ்டமாக இருந்தது. அப்புறம் சியாச்சினில் ஒரு டயர் பஞ்சர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் வந்து சங்லா பாஸ்லேருந்து பாங்காங்லாக்லேருந்து ஹான்லே போகிற வழியில் ஒரு ஹையஸ்ட் பீக்கில் வந்து நடு ரோட்டில் நிப்பாட்டிச்சு யாருமே இல்லை. இவ்வளோ சிரமங்களுக்கு கடந்தும் நம்ம போனோம். ஆனால் இது வந்து என்னென்னா நம்மளுடைய மன உறுதியை வந்து சோதிக்குது. நான் வந்து திரும்பி போகலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட வந்துருச்சு எனக்கு. ஆனால் அதையும் தாண்டி நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி உடலை வருத்தி ஜாக்கியை எடுத்து நம்ம ஜாக்கியும் சின்னது மெக்கானிக்கலாக அதான் நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஊருக்கு போனாலோ அல்லது இடையிலையோ ஒரு எலக்ட்ரானிக் ஜாக்கியும் ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்க்ரூ ரிமூவர், நட் ரிமூவர், டைட்னர் வந்து வாங்குவோம், எவ்வளோ காசு ஆனாலும் அப்படின்னு. சப்போஸ் உங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இந்த மாதிரி பிளானில் வந்தீங்கன்னா இந்த பஞ்சர் விஷயத்தை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு எலக்ட்ரானிக் ஜாக்கியும் எவ்வளோ காசாக இருந்தாலும் ஸ்க்ரூ ரிமூவர், நட் ரிமூவர், டைட்னர் வந்து ஒரு எலக்ட்ரிக்கில் வந்து நியூமெட்டிக் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதில் என்ன பிரச்சனைனா, லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் வீல் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு, ஒரிஜினல் டயர், அது டியூப்லெஸ். கடைசியில் நொயோமா அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் நம்ம போய் மாற்ற போகும்போது அது என்னென்னா, அந்த டயரையே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியல, டயரும் இல்லை, கடைசியில் பஞ்சரும் ஓட்ட முடியல. அப்போ அந்த மெக்கானிக் என்ன சொன்னான்னா, சென்சாரை கழட்டிடுங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், டியூப் டயராக மாற்றி தரோன்னு சொல்லி அந்த டியூப் டயரை மாற்றி இப்போ ஸ்டெப்னியாக வச்சுருக்கோம். இவ்வளோ கஷ்டம். அந்த இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, யாருமே ட்ராவல் பண்ணல. ஃபார்ச்சுனேட்டாக என்னென்ன அதிர்ஷ்டவசமாக அது காலையில் 8 to 9க்குள்ளே அந்த சம்பவம் நடந்ததுனால எங்களுக்கு வந்து அந்த செயலை செஞ்சு நம்ம அடுத்த இதுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன செஞ்சோன்னா,
சங்லா பாஸும் சைனா பார்டரும் போயிட்டு வந்தோம். பட் உங்களுக்கும் சப்போஸ் நீங்கள் வர்றதா இருந்தால் உங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். நம்மளையும் வந்து பின்னுக்கு தள்ளும், பயமுறுத்தும், மன உறுதியை வந்து குலைக்கும். நம்ம வந்து வில் பவரோட ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா தாராளமாக என்ன செய்யலாம், அந்த இதை கடந்துடலாம். இப்போ நம்ம எல்லா பிரச்சனைகளையும் முடித்து அடுத்து நம்ம என்ன செய்வோம், லேலேருந்து இப்போ போகிற வழியில் மேக்னெட்டிக் ஹில்லையும் பார்த்துட்டு சங்கம் வியூ பார்த்துட்டோம். ஃபார்ச்சுனேட்டாக என்னென்னா பஞ்சி ஜம்பிங் போனோம், பட் வீடியோ வந்து எங்களால் எடுக்க முடியலை. அதனால அந்த ஸ்பாட்டை ஷூட்டிங் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஒரு ஆளுக்கு 4000 ரூபா வாங்குறாங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் என்னங்க இந்த பஞ்சி ஜம்பிங் மேலேருந்து மலையிலேருந்து குதிக்கிறதுக்கு சேஃபர் சைடு தான். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அட்வென்ச்சரும் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு 4000 ரூபா பெர் பர்சனுக்கு கொடுத்து பண்ணலாம். இப்போ நம்ம அந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டு அடுத்து லேயிலேருந்து என்ன செய்வோம், நம்ம ஸ்ரீநகரை நோக்கி பயணிப்போம். அன்டில் தென் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு, நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ உங்களுக்கு பெனிஃபிட்டாக அமையும். நிறைய பேர் வியூஸ் பார்க்குறீங்க, தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் சப்போர்ட் கிடைக்கும், அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும். அடுத்தடுத்து நாங்கள் போடுறதுக்கும் ஒரு என்ன செய்வோம், ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் வந்து செய்வோம். அப்படி இருந்தாலும் நம்ம செய்வோம். பட் சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்கிறதுக்காக இன்னும் சில இடங்களை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எங்களுக்கு அமையும். டில் தென் பாய்.